இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை அத்தை என்ன சொல்லுச்சாரு? அந்த தனாவுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் பாருங்க. பெரியப்பாவுக்கு விஷம் கலந்து கொடுத்துட்டு இப்ப அவர்கிட்டயே வந்து ஆசீர்வாதம் வாங்க போறாளாம். என்ன சொல்ற நீ? அவ எதுக்கு இப்ப புதுசா ஆசீர்வாதம் வாங்க வரா? அதான் அத்தை, அவ திரும்பவும் அந்த பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்க போறாளாம். அதுக்காக பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாளாம். அது எப்படி அவ இங்க வர முடியும்? அவதான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனா. அதான் நமக்கு தெரியாம ஆயுஷ்மான் பூஜை பண்ண வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு போனாலே, இதுக்கு மட்டும் வராமலையா போயிடுவா? அவள பெரியம்மா இங்க வர சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த மாயாவும் ஆசீர்வாதம் வாங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. வரட்டும், அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் வாங்க வரா நானும் பாக்குறேன். அவ எப்படியாவது தனாவை வந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சிருவா. பாக்குறேன் இந்த தடவை அவ எப்படி ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறான்னு. அந்த தனா வந்து எப்படி அசிங்கப்பட்டு போக போறான்னு மட்டும் பாரு. வாதனா அப்பா இருக்காரம்மா? இப்பதான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணுமா? உன் தவிப்பு எனக்கு புரியுதுடா. ஆனா அப்பாதான் உன் மேல கோவமாவே இருக்காரே. அவர்தான் என் மேல ரொம்ப நல்லா கோவமா இருக்காரேம்மா. அது இல்லடா, நீ சிலிண்டர் போடும்போது வழியில அவர் உன்னை பாத்திருக்காரே. அத பாக்கும்போது அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. இல்ல கதிர் இல்லாம நீ வேற வரமாட்டேன்னு சொல்லிருந்தியா? அதுதான் அவரோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. உன்னை பார்த்தாலே கண்டிப்பா அவர் திட்டுவாரு தானா. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அப்பா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்காம போக மாட்டேம்மா. அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. வா உள்ள வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏய் நில்லு. அந்த கதிர் தான் முக்கியம். நாங்க யாரும் வேண்டான்னு வீட்டை விட்டு போன. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டீங்க வந்த? அவ போட்டியில கலந்துக்க போறா. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறா. அண்ணனோட ஆசீர்வாதம் இவளுக்கு எதுக்கு? ஏன் நீங்க கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்களா? அண்ணன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அததான் முந்திக்கிட்டு வந்து செய்வீங்கல்ல. உங்களுக்கு வேணா அவர் மேல மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா ஏன் அண்ணன் தான் எனக்கு முக்கியம். அவரை மதிக்காம போன இவ உள்ள வரக்கூடாது, அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்க கூடாது. அத மீறி ஏதாவது ரெண்டு பேரும் பண்ணீங்க, இப்பவே அண்ணனை எழுப்பி விட்டுருவேன். மாமா இப்பதான் நிம்மதியா கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் நிம்மதியை தேவையில்லாம கெடுக்காதீங்க. இவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. ஐயோ மாமா, ரகுராம் பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தனா வந்திருக்கா. விட மாட்டாங்க பாருங்க. மாயா தான் மூக்குத்தி போட்டிருந்தாளே. ஆமா போட்டிருந்தா. அண்ணி ஏதோ வைரோ 3 லட்சம்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி வா அங்க போய் பாப்போம். அதுவும் இவ்வளவு வேலை சொல்றியே, எங்கம்மா தொலைச்ச? என்ன மச்சான் மாமா எடுக்கிறது போ. மாமா நல்லா தேடி பாப்போம் வாங்க. எங்கம்மா தொலைச்ச? என்னாச்சுங்க? என் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது மாமா, இப்படி தொலைச்சிட்டேன்னு. சரி சரி பதறாத. என்ன ஆச்சு? பத்மா, மாயாவோட வைர மூக்குத்தியே காணோமாமா. அது 3 லட்சமா? ஏண்டி 3 லட்சத்தை இப்படி அசால்ட்டா தொலைப்ப? நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன் அத்தை, ஆனா எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஏய் எங்கடி தொலைச்ச? ஏண்டி தொலைச்ச இடம் தெரிஞ்சா அவளை போய் எடுத்திருக்க மாட்டாளா? சித்தி, ரூம்ல இருந்து வெளியில வரும்போது இருந்தது. இப்பதான் வந்துட்டு போனேன். திரும்பி போய் பாக்குறேன், காணோம். இங்கதான் மிஸ் ஆயிருக்கும். அண்ணி 3 லட்சமா? கிடைச்சா நாம எடுத்துடலாம். அப்பா, உங்க கனவை நான் நிஜமாக்க போறேன்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கும் இந்த ஊருக்கும் நான் பெருமை தேடி தர போறேன்ப்பா. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்கலான்னு தான். பைக் ஷோரூம்லயா? அதான் தெரியுது இல்ல, பைக் ஷோரூம்க்கு எதுக்கு வருவாங்க? புது பைக் வாங்க போறியா? இப்ப நீ வச்சிருக்கிற பைக் நல்லதானடா இருக்கு. அது நல்லாதான் இருக்கு, ஆனா வண்டி வாங்க போறது எனக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. எனக்கா? ஆமா, என் பொண்டாட்டிக்காக நான் கொடுக்கிற கிஃப்ட்
இப்ப எதுக்குடா திடீர்னு? இன்னைக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை வச்சு நானும் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதுக்கு நீதான் ரீசன். உன்னாலதான் எனக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. யோசிச்சு பார்த்தா நான் உனக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் தாண்டி என் மேல நீ இவ்ளோ லவ் வச்சிருக்க. எனக்கு அது போதும். மாயா, அந்த லவ் எப்பவும் இருக்கும். ஆனா இது உனக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன பைக்குன்னு நேத்தே நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாரு. வணக்கம் சார். நேத்து வந்து பைக் பாத்தீங்களா சார்? ஆமா சார். என் வைஃபுக்காக தான் வாங்குறேன். இவங்க என்ன கலர்னு சூஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார், பாருங்க. மாயா வா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இதான் உன் ஃபேவரட் கலர்னு எனக்கு தெரியும். இதான் நீ சூஸ் பண்ணுவேன்னு தெரியும். உனக்கு இது ஓகே தானே? ஓகே. சார், இந்த கலர் ஓகே. ஓகே சார், ப்ரொசீஜர் முடிச்சிடலாம். ஓகே சார், ஓகே. சரி இதோ வரேன். சீனு, நீ பாட்டுக்கு வண்டி வாங்கி கொடுக்குற. வீட்ல இது ப்ராப்ளம் ஆகாதா? என் வைஃபுக்கு நான் வண்டி வாங்கி தரேன். இதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? டேய், நம்ம வீட்ல இது வரைக்கும் பொண்ணுங்க யாரோ வண்டிலாம் ஓட்டுனதே கிடையாது. அதுவும் நான் வண்டி ஓட்டுறேன் நீ வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன் அம்மா இதையே இன்டர்நேஷனல் கிரைமா மாத்தி ஒரு பிரச்சனையே பண்ணிடுவாங்க. கரெக்ட் தான். கண்டிப்பா வீட்ல கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாதானே பிரச்சனை வரும். அத வேற மாதிரி சொல்லிடலாம். என்ன சொல்லுவ? என்ன கதிர், என்னாச்சு? ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டே இருக்க. இந்த போட்டியில நல்லா விளையாடி நீ ஜெயிக்கணும். வர்ற புது கோச் கிட்ட நல்ல பிராக்டிஸ் எடுத்துக்கோ. இந்த சவுத் இந்தியன் சாம்பியன்ஷிப்பை நீ எப்படியாவது ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன் கதிர். பாரதனா, இதுல மட்டும் நீ வின் பண்ணிட்டா திரும்ப நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா நம்மளை ஏத்துப்பாரு. அது எப்படி நடக்கும்? நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில வின் பண்ணப்போதான் நம்ம வீட்டை விட்டு வந்தோம். இப்ப இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டா கண்டிப்பா மாமா நம்மளை ஏத்துப்பாருன்னு என் மனசு சொல்லுது. நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது எப்படி நடக்கும்? மாமாக்கு என் மேல இருக்கிற கோபம் என்ன? உன் லட்சியத்தை எனக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒலிம்பிக் போட்டியில விளையாடணுங்கிறது தான் அவரோட கனவு. அந்த கனவை நான் அழிச்சிட்டேன்னு மாமா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த லட்சியத்துல விடாம நீ ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கு நான் உன் கூட துணையா இருந்தேன்னு மாமாக்கு தெரிஞ்சா அவர் மனசு மாறும்ல. நம்ம மேல இருக்கிற கோபம் கண்டிப்பா குறையும்ல.